அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் ஜூலை மாதத்திற்கான மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது. இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை, காதல் உறவு, நிதி நிலைமை, பொருளாதாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், ஆரோக்கியம், இப்படி அனைத்து விஷயத்துலையுமே என்னென்ன பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள், குழந்தைகள் நலனில் கவனம் நீங்கள் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். எண்ணங்களில் தெளிவும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிறக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஜூலை மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுங்க. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஆங்கில வருடத்தினுடைய 7வது மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு பல வகைகளில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டமாக அமையும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். என்ன நடக்குது, என்ன இதுவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையுமே கையாள பாருங்கள். பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பணியிடம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். கடந்த காலத்தை நீங்கள் ஒப்பிடும் பொழுது கடந்த காலத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணியிடம் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஜூலை மாதத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜூலை மாதம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு உங்களுடைய பணியிடச் சூழல் ரொம்ப சாதகமாக அமையப்பெறுகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை உங்களுடைய பணியிடத்தில் நீங்கள் அனுபவித்திருப்பீங்க. அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கலாம். சக பணியாளர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் உருவாகி இருக்கலாம். போட்டிகள், பொறாமைகள் போன்றவை அடிக்கடி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அதீத பிரச்சனைகளும் உருவாகி இருக்கும். ஏன்டா நம்ம வேலைக்கு போகிறோம், அந்த இடத்துல போனால் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படிங்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு பணியிடம் சாதகமற்ற நிலையில் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஜூலை மாதம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த பணியிடச் சூழல் அப்படிங்கிறது உங்களுடைய நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான இடம் மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை முயற்சி பண்ணலாம். தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் விரும்பிய இடத்திற்கு உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்க, சம்பள உயர்வை எதிர்பார்க்குறீங்க, ஏதேனும் எனக்கு சலுகைகள் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் உங்களுடைய பணி சார்ந்த, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களை நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது உடனுக்குடன் உங்களுக்கு கிடைப்பதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குங்க. 100க்கு 95% உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதனால் முயற்சி பண்ணுங்க. கடந்த மாதத்தில் பண்ண முயற்சியை விட இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற இடமாற்றம் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம், சலுகைகள் கிடைக்கலாம். எது வேண்டுமானாலும் நீங்கள் உங்களுடைய பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம். அதே மாதிரி சக பணியாளர்களும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்து வந்த சில பிரச்சனைகளை மறந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு கரம் நீட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர்களிடத்தில் இருந்த கசப்பான அந்த நிகழ்வுகள்லாம் மறைந்து அவர்கள் உங்களுக்கு நட்பு பாராட்ட செய்வாங்க. உங்களுக்கு ஒரு முழு ஒத்துழைப்பும் தருவாங்க. அதே மாதிரி உங்களுடைய பணிகள், வேலைகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க உங்களுக்கு பாராட்டு உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையில் நீங்கள் திறமையாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் அமைய பெறப்போகிறது அப்படிங்கிறதுல
எந்தவித சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு உங்களுடைய பணியிட சூழலும் குடும்ப சூழலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உங்களுடைய வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும் பொழுது வியாபாரத்துலேயும் சரி, தொழில் நீங்கள் ஏதாவது வியாபாரம் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்க, ஒரு சின்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் ஓரளவிற்கு உங்களுக்கு கணிசமான லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலை, கிரக மாற்றங்கள், கிரக பெயர்ச்சிகள் இவை அனைத்துமே உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நிலைகளில் மீனராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் கிடையாதுங்க, சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த கால நிலைகளில் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நிலைகள் மட்டுமே உருவாகும். அதிக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமற்ற நிலைகள் இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்தில் அப்படின்னும் போது சின்னதாக ஒரு இடையூறுகள் வரும், ஒரு கால தாமதங்கள் வரலாம், இல்லை திடீரென்று பண தேவை உங்களுக்கு ஏற்படலாம். ரொம்ப அதிகமான பண தேவையாக இருக்காது, ஒரு சின்னதாக ஒரு 10,000 20,000 அப்படின்ற ஒரு அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பண தேவைகள் உங்களுக்கு உருவாகலாம். பெரிய அளவில் உங்களுக்கு எந்தவித நஷ்டங்களும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே இருக்காது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்குது. ஒருவேளை நீங்கள் வேலை இல்லை, எனக்கு வேலை கடந்த ரொம்ப வருஷமாக நான் வேலை தேடிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு சரியான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு அனைத்து நேரமும் பார்த்திங்கன்னா ஒரு சரியான நேரத்தில் ஒரு காலமாக இந்த ஜூலை மாதம் அமையப்பெறுகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பணிகளை தேடுறீங்க, பணிகளுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் வேலை செய்கிற பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பணியிடத்தையும் சரிசமமாக நிர்வகிக்கிறதுல கொஞ்சம் சிரமங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தையும் ஹேண்டில் பண்ணணும், உங்களுடைய பணிகளையும் நீங்கள் சரியான விகிதத்தில் ஹேண்டில் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் சரியாக நிர்வகிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சில சிரமங்கள் வரும். காலதாமதம் ஆகலாம், இழுபறிகள் ஆகலாம், குடும்பத்தில் இருக்க பிரச்சனை வேலையில் இருக்க பிரச்சனை குடும்பத்தில், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் பெண்களுக்கு இந்த ஜூலை மாதம் இருக்கும். அதை நீங்கள் சரியாக கையாள வேண்டியது ரொம்ப முக்கியம். அதை எப்படி நீங்கள் கையாளுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலவுகிறதா, உங்களுடைய பணியிடத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்கொள்கிறீர்களா அப்படிங்கிறதும் அமையப்பெறும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வேலையையும் சரியாக நிர்வகிக்கிறதுல சிரமங்களை சந்திப்பீங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலுடன் நடந்து கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த இரண்டையுமே சரிசமமாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் கரெக்டான ஒரு சரியான திட்டமிடலுடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த காலத்தில் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்னதான் வேலை செஞ்சாலும், என்னதான் நீங்கள் பல விஷயங்களை செய்தாலும் சரி, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எப்பொழுதுமே உடல் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கவலை கொள்ளணும். வீட்டு வேலையும் இருக்கத்தான் செய்யும், பணியிடத்துலையும் வேலைகள் இருக்கத்தான் செய்யும். இதற்கு நடுவில் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் சற்று கூடுதல் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் நேரம் தவறி உணவு உண்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ளணும். அதே மாதிரி வெளி இடங்களில் உணவு சாப்பிடுவதையும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏற்படலாம். இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மீனராசி அன்பர்களே, நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமுடன் திட்டமிடலுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் மீனராசிக்காரர்களுக்கு அமையப்பெறுகிறது. அதனால் அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க. முக்கியமாக திட்டமிடலுடன் நடந்து கொள்ளுங்க. ஏன்னா முக்கால்வாசி உங்களுக்கு இந்த காலம் ஒரு சாதகமான நிலைகளை உருவாக்கும். சின்ன சின்ன இடையூறுகள் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை நீங்கள் எளிமையாகவே தீர்த்துடுவீங்க. பெரிய அளவில் எந்தவித பாதிப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்காது. அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரிய அளவில் கவலைக்குள்ள தேவை கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். மேலும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் சிக்கிறீங்க, எனக்கு இந்த பிரச்சனை ரொம்ப குடைச்சல் கொடுக்கறது, இல்லை திடீரென்று ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்க
அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோறும் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. அதே மாதிரி சனிக்கிழமைகள் தோறும் பார்க்கும் பொழுது நீங்கள் சனி பகவானை வழிபட்டு வாங்க. இவை அனைத்துமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவிற்கு தவிர்த்து உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம்.